சொல்லுக்கா. எப்படி நீ சாப்பிட வரலையா? அம்மா கூப்பிட்டு இருக்காவ. எனக்கு பசி இல்லக்கா, நான் பேரும் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் பசி இல்ல அக்கா? என்னடி மனசு ஒரே சஞ்சலமா இருக்குக்கா. சஞ்சலமா இருக்கா? ஏன்? என்னால உன் வாழ்க்கையே போச்சுல. கிறுக்கி மாதிரி பேசாத. இல்லக்கா, நான் கொஞ்சம் ஞானமா இருந்திருக்கணும். வாழ்க்கையில சில நேரம் நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கதான் செய்யும். அதுக்கு நாம காரணம் இல்ல, நம்மள மீறி கடவுளா நிமிச்சதுதான் அது. இருந்தாலும் என்னால உன் வாழ்க்கையே போச்சதில்ல. ஒன்னால போகல, நான் காதலிச்சதாதான் போச்சது. என்னக்கா சொல்ற? மனமேடையில அவங்க பக்கத்துல அவங்க மனைவியா நான் நின்னுகிட்டு இருந்தேன். ஏதோ வாழ்க்கையில நடக்க கூடாது நடந்தது. அவங்க அம்மா பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசினாங்க. நான் காதலிச்சவர் என்ன பண்ணிருக்கணும்? யாரு என்ன நீ போனாலும் என் கழுத்துல தாலி கட்டியிருக்கணுமா வேண்டாமா? ஆமா, எனக்கு கோவம் தான். அவங்க அம்மா பேசுறத நினைச்சு எனக்கு கோவம் தான். இவர் என்ன பண்ணிருக்கணும்? அவளை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல, அவ மேல எனக்கு எந்த சந்தேகமும் இப்போ இல்ல, எப்பவுமே வராதுன்னு அந்த இடத்துல தாலியை கட்டியிருக்கணும். கட்டியிருந்தா அவங்க அம்மா அதுக்கப்புறம் பேசியிருக்கவே மாட்டாங்க. நானும் அந்த வீட்டுக்கு தலை நிமிந்து மருமகளா போயிருப்பேன். ஆனா உங்க அத்தா என்னட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அம்மா பேசாதீங்க, அம்மா பேசாதீங்க, இப்படி சொன்னா அது சரியா இருமா. அம்மாவே தப்பா பேசினாலும் தப்பு தப்புதான். அந்த இடத்துல இவர் தட்டி கேட்டிருக்கணும். ஒரு பொண்ணை என் மனைவிய பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸ் இல்லன்னு அந்த இடத்துல ஒரு வாதாடி இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மள சமாதானப்படுத்த கூடாது. இன்னைக்கு சமாதானப்படுத்துவாரு, சமாதானப்படுத்திட்டாரேன்னு நாமளும் கழுத்தை கொடுத்தோம். இவளுக்கு இதே வேலையா போச்சுன்னு அப்புறம் நம்ம கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா பேசுறதுல உண்மை ஆகாது. அதனாலதான் நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். ஒன்னால நான் வேண்டான்னு சொல்லல, உங்க அத்தா கொளுத்துனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆமா, கல்யாணத்துக்குன்னு எனக்கு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். என்ன உசுறு குசுரா காதலிக்கிறதான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். எனக்காக துடிஞ்சு நிக்கிறவர் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கொள்கை வச்சிருந்தேன். இதுக்கெல்லாம் எதிர்மறையா உங்க அத்தா இருந்தா என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லு? காதலி நாய்க்கு கூட வரும், அந்த காதலி எனக்கு தேவையில்லை. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை, கல்யாணம் ஒரு முறை, வாழ போறது ஒருத்தர் கூட. அது எப்பேற்பட்டதா இருக்கணும்? நம்ம வாழ்க்கையே அவங்க கிட்ட ஒப்படைக்க போறோம். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அதனாலதான் தைரியமா கல்யாணத்தை நிப்பாட்டுனேன். கல்யாணத்தை முடிச்சிட்டு தன கண்ணீர் வடிக்கிறத விட அம்மாக்கு புள்ளையா இந்த வீட்லயே இருந்துட்டு போயிடலாம். என்னடா தூங்கலையா? நீ யார்? என்னாவது? இல்லம்மா, தூக்கமே வரல. என் பிள்ளைக்கு எதுக்கு தூக்கம் வரல? ஐயோப்பா, அவன் கொஞ்சிக்கிட்டு நானே மனசு சஞ்சலமா இருக்கேன்னு இருக்கேன். எனக்கு இருக்குது ஒத்த பிள்ளை, செல்ல குட்டி. நீ மீசி வரப்ப வச்சாலும் எனக்கு குழந்தை தான்டா. உன்னை கொஞ்சமா நானே பக்கத்துட்டு பிள்ளையாடா கொஞ்சம் முடியும். வாங்கம்மா. எதுக்குடா சஞ்சலமா இருக்கு? நான் இசையை ரொம்ப படாப்படுத்துறனும். ஏன் தங்கம்? என்ன பார்த்தாலே அலறி அடிச்சுட்டு ஓடுறா. அவ எங்க ஓடுனாலும் சரி, அவளை நான் விட மாட்டேம்மா. அவ எனக்கு சொந்தமானவ, நான் விட மாட்டேன். பாடுபடுத்துற மாதிரி தான் தெரியும், ஆனா பின்னாடி நான் நல்லா வாழ வைப்பேன். அவ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக தானே பாடுபடுத்துற. அதனாலயும் கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. சும்மா என்ன பார்த்து குரங்குங்க, ரவுடி பையங்க, ஆனா எனக்கு கோமே வரமாட்டேங்குத. வராதுல வராது. நிஜமாதம்மா, எனக்கு கோமே வரமாட்டேங்குது. அவ இன்னும் அதே மாதிரி சொல்ல மாட்டாளான்னு மனசு ஏங்கதான் செய்யுது. காதல முத்தி போச்சு. சரி வா, வந்து தூங்குயா. நேரம் என்னாவது? இல்லம்மா, கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு பேர வந்து தூங்குறேன். காலையிலே அவகிட்ட வம்பிலுக்கு போகணும்னால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா தான் நல்லா இருக்கும். அம்மா இல்ல உங்க அப்பா கத்திக்கிட்டு கிடப்பாவ, நேரத்துக்கு தூங்கு. சரிங்கம்மா. நான் எப்படி உன்னை பார்த்தேன்? வானத்தை விட்டு நிலவென்று விலகும், வாசத்தை விட்டு மலரென்று விரியும். உனக்காக நான், எனக்காக நீ, உயிர் வாழும் காலம் வரையும். எனக்கும் ஒரே குழப்பமா தான்க்கா இருக்குது. நீ அவ்வளவு சொல்லியும் மெனக்கிட்டு காலேஜ்ல போய் பாத்துருக்காங்களே. முகில தமிழ எனக்கு எவ்வளவு காதல் இருக்கு தெரியுமாக்கா? அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. ஆனா எப்ப இதெல்லாம் நான் கேள்விப்பட்டனோ அப்ப இருந்து என் மனசே சரியில்லைக்கா. சரிக்கா, நிஜமாவே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தாலும் 4 பேர் இருக்கும்போது இப்படி போய் பாத்துருக்க கூடாதுல்ல. நான் அவங்க கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேன்னா என்னால முடியாம தானே மறைச்சிருக்க முடியும். அவங்க ஏன் அதை புரிஞ்சுக்கல. சரி விடு, எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரிங்கக்கா. என்னன்னே தெரியல, என்னால முயலத்த முகத்தை கூட பார்க்கவே முடியல. மனசெல்லாம் வலிக்குதுக்கா. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு.
என்னக்கா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? ஆமாக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா. அவன் யாருடி? வேண்டாம்க்கா, ப்ளீஸ்க்கா. சரி, உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். ஆனா அகிலும் முகிலும் போய் செக் பண்ணும்போது சிசிடிவி கேமரால எதுவுமே இல்லையே. தெரியலக்கா. அவன் சரியான எத்தனைவா இருந்திருக்கணும். பண்ணதையே பண்ணிட்டு டெலிட் பண்ணிட்டு போயிருக்கானே. அக்கா நிஜமா சொல்றேன், அவன் குறும்புக்காரனா தான் இருக்கணும். கண்டதையும் பண்ணிட்டு கரெக்டா எவனன்ஸ் அழிச்சிட்டும் போயிருக்கான்னா அவன் சரியான எத்தனாண்டி. அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு தான் வரும். சே, அதுக்காக சொல்லல. தப்பு பண்ணாலும் நீ மாட்டிக்க கூடாதுங்கக்காக டெலிட் பண்ணிட்டு போயிருக்கான் பாரு. அவன் நேர்மைய பார்த்த மண்ணா கட்டி அவனை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. சரி சரி, கோபப்படாத. அம்மா, அதுக்கப்புறம் நீ போய் முகிலத்தங்கிட்ட பேசவே இல்ல? பார்த்தேக்கா, ஆனா என்னால பேச முடியல. அவன் விமலத்தவனை பார்க்க வந்தாங்க. இல்ல, பார்க்க வரல. நானும் பார்க்க விரும்பல. உனக்கு கஷ்டமா இல்ல? இல்ல, நான் எதுக்கு கஷ்டப்படணும்? நான் எந்த தப்புமே பண்ணலையே. அவங்களுக்கு குற்ற உணர்ச்சி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுல இங்கே நிக்கிய என்னம்மா? இதுல நான் சொல்லத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னம்மா? பாரு, நாத்து முகமே சரியில்லை பாத்துக்க. மூஞ்சி முறை தூக்கிக்கிட்டே அலைதா. இப்படி இருந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் மூஞ்சி முறை தூக்கிட்டு அலைய வேண்டியதான். அவ கோவப்படுறதும் மூஞ்சி முறை தூக்கிட்டு போறதுலயும் ஒரு நியாயம் இருக்குது. என்னம்மா நியாயம் இருக்குது? நம்மள நம்பி தானே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுனா 5 லட்சம் ரூபாய். யாருக்கு தான் கோவம் வராது? இப்ப கல்யாணம் ஒண்ணு நம்மளால நிக்கலையே. இவ தானட்டி கெட்ட மாட்டேன்னு இப்ப சொன்னா. ஏமா என்ன சந்தேகப்படுறாங்கம்மா? நான் எப்படிமா கல்யாணம் பண்ண முடியும்? இப்போ உன்னை யாரு கல்யாணம் முடிக்க சொன்னா? அதுக்கு இல்ல இப்ப பிரச்சனை. சரி, என்னம்மா? இப்போ அவளுக்கு கவலையே 5 லட்சம் ரூபாய் செலவழிஞ்சு போச்சுன்னுதான். பணம் செலவழிஞ்சிட்டுன்னா விமல் மாப்பிள்ள கூட வீட்டு பக்கமே வராம இருக்காவ. அதனால நம்ம தோட்டம் ஒண்ணு இருந்தது இல்ல. ஏமா, நமக்கு சொத்துனது ஒண்ணுதான் இருக்குது. சொல்லத கேளுங்கட்டே. அத கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வைப்போம். ஒத்தி வச்சா ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதை உங்க அத்தை கையில கொடுத்துருவோம். அப்பதான் மட்டி அவனும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பா. அவ ரேச்சல் அப்பா கிட்ட சொல்லி வச்சிருக்கேன், ஒரு நல்ல ஆளா இருந்தா கூட்டிட்டு வாங்கன்னு. தோட்டம் நல்ல பெரிய தோட்டம் வச்சோம்னா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். கொடுத்துருவோம். தோட்டத்தை இப்ப நான் எதுவும் பண்ண முடியாது. உங்க தாத்தன் சொத்து, பேத்திகளுக்கு தான் சொந்தம். நீங்க தான் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும். நாளைக்கு பத்திர ஆபீஸுக்கு போய் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டுட்டு வந்துருங்க. ஏமா, நம்ம வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுவீங்க? பாத்துக்கலாம். வேற நான் குளத்து வேலைக்கு போனோம்னா ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கிடைக்கும். போதும். ஏமா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி மத்தவிய கண்ணீர்ல வாழவே கூடாது. நாம பட்டினியா கடந்துட்டாலும் பரவாயில்ல, அவ கண்ணீர்ல வாழ வேண்டாம். நான் சொல்லதை கேளுங்க. நாளைக்கு கொண்டு வச்சு கொண்டு கொடுத்துருங்க, சரியா? நான் அந்த குளத்து வேலைக்கு போறேன். நம்ம ஒரு பிரசன்ட்ட சொல்லி வச்சேன், சேர்த்து விடுதேன்னு சொன்னாவ. நாளைக்கு நான் குளத்து வேலைக்கு போறேன். இத்தனை வருஷம் வேலை பார்க்காம இனி குளத்து வேலைக்கு போறீங்களா? இப்படி கஷ்டம் சொல்லிக்கிட்டா வரும். திடீர்னு வந்துட்டு என்ன பண்ண முடியும்? சமாளிச்சுதான் ஆகணும். நான் இவன் இந்த வருஷம் நான் படிச்சுட்டு இருக்கா, அடுத்த வருஷம் அவ படிக்கணும். அவ சின்னவ படிச்சுக்கிட்டு இருக்கா. 4 காசு இருந்தா தானே செலவழிக்க முடியும். நான் வேணா வேலைக்கு போட்டுமாம்மா. நான் அதான் 2 டிகிரி முடிச்சிருக்கேன்னு. ஆமாம்மா, கல்யாணம் முடிச்சு அடுத்த வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன். இவ வேலைக்கு அனுப்புனா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும் பாரு. எனக்கு நிம்மதியா இருக்கும்லாமா? சரி, உனக்கு விருப்பம் இருந்தா போ. இந்த மாதிரி ரொம்ப தூரமாலாம் போகக்கூடாது. நம்ம பக்கத்தூர்ல ஏதாவது வேலை கிடைச்சா போ. சரிம்மா, அப்ப நான் வேலைக்கு ட்ரை பண்றேன். நான் வேணா படிப்பை நிப்பாட்டிடட்டாமா? வேணாம் வேணாம், பொம்பளைகளுக்கு தைரியமே அது ஒண்ணுதான். அதை விட்டுறாத. ஆமா, உனக்கு நான் நிறைய ஃபீஸ் கட்டி வைக்கேன். 5000 6000 ரூபாய் ஆகும். நீ போ. பார்ட் டைம் வேணா எங்கேயாவது வேலை பார்க்கட்டா? அப்படின்னா காலேஜ் தான் 2:30க்கு முடிஞ்சது இல்லாமா. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடையில வேலை பார்த்தேன்னா 5000 ரூபாய் தருவாங்க. ஒரு நைட் ரொம்ப நேரம் ஆகும்ல வீட்டுக்கு வர்றதுக்கு. அதுக்கு என்ன, அப்பா வீட்டுல இருக்கவெல்லாம் கூப்பிட வருவாவ. சரி, பாத்துக்கிடுங்க. ஏன் தேவைக்கெல்லாம் நான் போச்சல. கொஞ்சம் உங்க மனசு நிம்மதியா இருக்குன்னா போங்க, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு அந்த பத்திர ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. என்ன? சரிங்கம்மா. இந்த லவ் பண்ணனால நம்ம வீடு எந்த நிலைமைக்கு வந்துட்டு பார்த்தல, எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல. சரிக்கா, நீ எங்க வேலை ட்ரை பண்ண போற? இங்கோட்டுதான் இங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அதான் எம்காம் முடிச்சிருக்கோம்ல, ஏதாவது 5000 ரூபாயாவது கிடைக்காமையா போயிடும். நானும் ட்ரை பண்ணி பார்க்கேன்க்கா. சரி. உன் பிள்ளை அந்த பிள்ளை பின்னாடியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். என்னைக்கு சம்மந்தி வீட்டுக்கு விஷயம் தெரிய போதோ தெரியல. எங்க அவன் அந்த பிள்ளை ஏறடுத்தே பார்க்க மாட்டான். அவனுக்கு அந்த பிள்ளை பிடிக்கவே இல்ல. பிடிக்கிட்டாலும் பேசி முடிச்சாச்சு. இனி அவள் காதுக்கு போச்சுன்னா என்னத்துக்கு ஆகும்? இவன் அந்த பிள்ளை கிற்குலயே அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். பிடிக்காத பிள்ளைய கெட்டுனா அவன் எப்படி கெட்டுவான்?
அவன் சும்மாவே எந்த பிள்ளையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டான். அதிசயமா இந்த பிள்ளைய ஏற எடுத்து பார்த்தான். நம்ம நேரம் அந்த பிள்ளைக்கு வேற இடத்துல முடிவா இருக்குது. அதான் தெரிஞ்சு போச்சுல இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. மனசை மாத்த வேண்டாம் இவன். ஏன் கிங்ஸ்லிய பத்தி உங்களுக்கு தெரியாது? அவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு பொருளுக்கு அடம் பிடிச்சாமன்னா அதை அடையிற வரைக்கும் விடவே மாட்டான். எப்படியோ இந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான், அவன் விட மாட்டான். நீதான் இவளுக்கு காரணம் பார்த்துட்ட. இவன் பைத்தியமா அலைதான் அந்த பிள்ளை பின்னாடி. தெரியுங்க, அந்த பிள்ளை பின்னாடி பைத்தியமா அலைதானே எனக்கும் தெரியும். புத்திமதி சொல்லி கல்யாணத்தை முடிக்க வழிய பாரு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நானும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லேன்னு கேட்டுக்கங்க. அவன் அந்த பிள்ளை கட்டினாலும் வாழ்ந்துக்கிட மாட்டான். உங்களுக்கும் எனக்கா வேணா கல்யாணம் முடிக்கலாம், ஆனா வாழ மாட்டான். பாத்துக்கிடுங்க. நீயே இப்படி சொன்ன? பெத்தலுக்கு தானே பிள்ளை பத்தி தெரியும். அப்ப சம்பந்தி வீட்டுல பதில் கேட்ட நான் என்ன சொல்லட்டும்? இப்போ நிச்சயத்தம்லாம் எதுவும் நடக்கலையே. அதான் நிச்சயத்தை வரைக்கும் போச்சுட, ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சே. சரி, நானும் அந்த இசைக்கு ஒரு இடத்துல கல்யாணம் முடிஞ்சிட்டுனா கொஞ்ச நாள் இவன் மறந்துட்டு ரேச்சல கல்யாணம் பண்ணுவான்னு பார்த்தேன். இவன் நேரத்துக்கு அவளும் கல்யாணம் முடிக்க முடியாம சுத்திக்கிட்டு அலையுதா. ஏன் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல? ஏதோ பிரச்சனை ஆயி போச்சுங்க. அந்த பிள்ளைக்காவது காலங்காலத்துல ஒரு கல்யாணம் நடக்குன்னு பார்த்தா அதுவும் நடக்க மாட்டேங்குது. சரி, இவன் பாட்டு அதை மறந்துட்டு ஒரு வேலையை பார்ப்பான். எல்லாம் ஒண்ணு போல அந்த முட்டிக்கிட்டு இருக்கு. இவனும் என்னதான் பண்ணுவான். ஆனா சத்தியமா சொல்லுவேன், இவனுக்கு ரேச்சல பிடிக்கவே இல்ல. எப்படி பிடிக்கும்? அவன் தான் அவ கூட எடுத்துட்டு இருக்கானே. சரி, நீங்க வேணா சத்தம் போடுங்க, என்னால எதுவும் பண்ண முடியாது. கிங்ஸ்லேன், ஏ கிங்ஸ்லேன். இப்பதான் படுக்க போனா சத்தம் போட்டு அனுப்புனேன். ஏ கிங்ஸ்லேன். நாங்க அப்பா கூப்பிடுறவன் என்னன்னு கேளு. என்னப்பா? இல்ல நீ உன் மனசை என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்ப கத்துறீங்க? என்ன இல்ல நேற்று நிச்சயத்தை வைக்கணும். என்ன சொல்ல போற? நான் என்ன சொல்லணும்? ஒழுங்கா நிச்சயத்தை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணியா என்ன? முடியாது. அதானே, யாருக்கிட்ட? இல்ல இது என்னலாம் பதிலே? நீ எவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? நீ எவ பின்னாடியே இல்ல, நான் கட்டிக்க போற பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல அந்த பிள்ளை ஏன் எடுத்து பார்க்க மாட்டேங்குத? அவ பாக்கட்ட என்ன, நான் பாக்கல. இவனை கெடுக்கதே நீதான் கெட்டியா? அவனை பத்தி தெரிஞ்சும் நீங்க இப்பெல்லாம் பேசலாமா? அதான் 15 வருஷம் கழிச்சு போறாங்க, ஓவர் செல்லம் கொடுத்தோம்ல, தேவைதான். என்ன சொல்லல கேளு. என்ன சொல்லுங்க? அந்த பிள்ளை பின்னாடி போறதை விட்டுட்டு பிசினஸ் பாரு, கல்யாணம் காய்ச்ச முடி, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். பிசினஸ் பாக்குறேன், அந்த பிள்ளை பின்னாடி நான் போவேன். அவ எனக்கு பொண்டாட்டி வர வரைக்கும். ஐயோ, ஏன்னா அவதான் வேற ஒருத்தருக்கு முடிவா இருக்கிற. அவ எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு நிச்சயமா கிடைப்பா. இல்ல சம்பந்தி வீட்டுல இருந்து போனுக்கு மேல போன் வந்துட்டே இருக்கல, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என் மனசை என்னால மாத்திக்க முடியல. என்னெல்லாம் வேற ஒருத்தர் கூட வாழ முடியாது. இல்லன்னா சொல்லுங்க, நான் காலத்துக்கு இப்படியே இருக்கேன். அதுக்காக வேற ஒருத்தர் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இல்ல அவன் ஒரு போட்டிக்கார பையன், அவன்கிட்ட போய் பொண்ணு பார்த்தாச்சு. இப்ப அவன் எப்படி நம்மள விடுவான்? அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. அப்பா நான் உறுதி சொல்றேன், என்னால இசை இல்லாம வாழ முடியாது. நான் கல்யாணம் ஒண்ணு பண்ணா இசையை கல்யாணம் பண்றேன், இல்லன்னா இப்படியே இருந்துட்டு போறேன். அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டுனா அதான் சொல்றேன், நான் இப்படிதான் இருப்பேன். அப்போ இந்த குடும்பம் இதோட அழிஞ்சு போட்டோம், அப்படிதானே? ஏங்க, அவனை ஏன் இப்படி பாடா படுத்துதீங்க? ஒத்த பையனை 26 வயசுலயே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுனேன். அது உங்க தப்பு. உங்க தங்கச்சி பிள்ளைய பார்த்தது தப்பு. நீதான் எனக்கு எடுக்க, இப்பதான் தெரியுது. சரி, 23 வயசுல ஒரு இடம் வந்துச்சு, அதையும் இவன் தட்டி கழிச்சிட்டு வந்துட்டான். அந்த பிள்ளை இவனுக்கு பிடிக்கல. அந்த பிள்ளை கொஞ்சம் திமிரு பிடிச்ச பிள்ளை. இவனுக்கு எடுத்தது நீதான். இப்ப 27 வயசுல வந்து நிக்கிறான். இப்பவும் நான் கல்யாணம் முடிக்காம வச்சிருந்தோம்னா எப்பதான் கல்யாணம் முடிக்க உனக்கு? நான் சொல்றதான் முடிவு. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா இசையா கல்யாணம் பண்ணுவேன், இல்ல நான் இப்படியே இருப்பேன். அப்ப ரேச்சல் அப்பனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிங்க. அப்பா நான் முயற்சி பண்ணாமலாம் இல்ல, அம்மா அப்பாக்காக கல்யாணம் முடிக்கலான்னு அவன் ரேச்சல கல்யாணம் முடிக்க நான் சம்மதிச்சேன். அப்பா அவளை என்னால யார் எடுத்து கூட பார்க்க முடியலப்பா. அவகிட்ட என்னால பேசவே முடியலப்பா. காதலே வர மாட்டேங்குது, வாயில இருந்து வார்த்தையே வர மாட்டேங்குது. பாக்குறதுக்கு கூட பிடிக்கலப்பா. இப்படி இருக்க பையல அந்த பிள்ளைய கெட்டுனா எப்படிங்க கெட்டுவான்? கெட்டினாலும் எப்படிங்க வாழ முடியும்? எங்களுக்காவது முயற்சி பண்ணி பாருடா. நாங்க என்னடா பாவம் பண்ணணும்? பிளீஸ்பா, என்னால முடியலப்பா. இப்ப வேற இடத்துல பொண்ணு பாக்கட்டா? ரேச்சல் இல்ல, நீங்க எந்த பொண்ணை பார்த்தாலும் என்னால ஏற எடுத்து பார்க்க முடியாது. டேய், அவளுக்கு தான் வேற இடத்துல முடிவா இருக்கடா. நீ என்ன பைத்தியக்காரன் ஆக்குதே எங்கள? நான் சாக என்ன செய்யணும்? பேரம் பேத்திக பார்க்காமலே போய் சேர்ந்துடுறேன். உனக்கு சந்தோஷம் தானே? ஏங்க அந்த பையல ஏங்க பாடா படுத்துதீங்க? முடியலப்பா, என்னால முடியலப்பா. சரி, உனக்கு 6 மாசம் டைம் தானே. அதுக்குள்ள இசை மனசை இடம் முடிச்சு அவளை கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஓகே. இல்ல 6வது மாசம் முடிஞ்ச மறுநாளே உனக்கும் ரேச்சலுக்கும் கல்யாணம், சரியா? 6 மாசம் இருக்குல்ல, மனச மாத்தி காட்டுற. இசைதான் ஏன் பொண்டாட்டி. இசையை தவிர வேற எவளையும் நினைக்க மாட்டேன். 6 மாசம் டைம் இருக்குல்ல, மாத்துறேன். ரேச்சல பொண்ண நான் சமாளிக்கிறேன். 6 மாசம் உனக்கு டைம். அதுக்கு அடுத்த வருஷம் 6வது மாசம் என் கையில பேரமா பேத்தியா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்க, இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அது எனக்கும் இசைக்கும் போனதான் இருக்கணும். போற போக்க பத்தா உன் புள்ள இந்த பிள்ளை மனசு மாத்திரா உங்களுக்கு. இவன் எத்தனுக்கெல்லாம் ஏதாவது கோல்மால் பண்ணியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம தாத்தா பாட்டி
முரட்டு பைய. ரேச்சல் அப்பா அப்படியே பத்திர ஆபீஸுக்கு வந்துடுவாவே. சரிங்கம்மா. நீங்க 3 பேரும் கையெழுத்து போட வேண்டியது இருக்கும். ஒத்தி வைக்கிறதுக்கு 5 லட்சம் ரூபாய் தந்தா ஒத்தி வைங்க, இல்லன்னா விற்கன்னா வித்துருங்க. சரியா அம்மா? இது வேற வழி இல்லட்டி, வித்துருங்க. வேற என்ன செய்ய முடியும்? ஒத்திக்கு 5 லட்சம் ரூபாய் தந்தா பரவாயில்ல, வேற நம்ம மெதுவா திருப்பிக்கலாம். இல்ல அவ்வளவு தர முடியாதுன்னா வித்துருங்க. கூட 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அம்மா கொஞ்சம் பொறுமையா கொடுக்கலாமம்மா. வேண்டாம் மட்டி, மனசே சரியில்லை, கொடுத்து போட்டுருவோம். மூத்தவா இந்த புடிட்டி. இல்லம்மா, இவங்க 2 பேரும் போட்டோம். நான் அதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு அப்படியே அந்த பத்திர ஆபீஸ்க்கு போயிருந்தேன். சரி, இந்தா இதை வாங்கிக்க. அம்மா உங்க கையெழுத்து தேவைப்படாதா? இல்ல இல்ல, இது உங்க தாத்தா சொத்து, பேத்திகளுக்குன்னு தான் கொடுத்துட்டு போனாரு. இல்ல இல்ல, நீங்க தான் கையெழுத்து போடணும். போட்டு பத்திரத்தை முடிச்சிட்டு வந்துருங்க. அம்மைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன சொத்து நமக்கு இருந்தது இது ஒண்ணுதான். சரி, நீ சீக்கிரம் கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. 9 மணிக்கெல்லாம் பத்திர ஆபீஸ்க்கு வர சொன்னாங்க. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வா, சைக்கிள்ல போயிருவோமா? வேண்டாம், டவுன் பஸ்லயே போயிருவோம். வா. இன்னி ரேச்சல் அப்பா இன்னும் காணும். தெரியலையக்கா, வெயிட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ ரேச்சல் அப்பா தான் இந்த தோட்டத்தை வாங்குவன்னு நினைக்கேன். அப்படியா? அவையெல்லாம் நினைச்சா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒத்திக்கே வாங்கலாம். மனசு இருக்காதே. ஏக்கா, நானே போய் டோக்கன் வாங்கிட்டு வரட்டுமா? இல்லடி, முத ரேச்சல் அப்பா வரட்டும், பேசிக்கலாம். என்னங்கத்தா? இத பத்திரத்தை வைக்க வந்துருக்கீங்களா? ஆமா, உங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்கல்ல, அதான். அவங்க அழுதுகிட்டே இருந்தா அழுதுகிட்டே இருக்கட்டும். தேவையில்லாம பத்திரத்துல ஒண்ணு வைக்க வேண்டாம். வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, எங்களால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். அவங்க அறிவில்லாம கஷ்டப்பட்டா அதுக்கு இதை அட வச்சுட்டு நீங்க கஷ்டப்பட போறீங்களா? பரவாயில்ல, இருக்கட்டும். சொன்னா கேளு, வீட்டுக்கு போங்க. அம்மா கிட்ட நான் பேசுறேன். இல்ல, எங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி விட்டுட்டாங்க. நீ அது உங்க அம்மா கிட்ட சொல்லல, இதெல்லாம் வேண்டாம், போ. இல்லத்தா, பரவாயில்ல. சொன்னா கேளுங்க, 2 வீட்டுக்கு போங்க. இல்ல, இருக்கட்டும். சரி, 5 லட்சம் ரூபாய் ஒரு 10 நாள் போத்துக்கு சொல்லு, நான் எங்கேயாவது படுத்தி தரேன். நீங்க சொன்னதே போதத்தா, பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டேன். 5 லட்சம் ரூபாய் கொஞ்ச நாள் படுத்தி தரேன், வீட்டுக்கு கொண்டுட்டு போங்க. நீங்க சொன்னதே போதும் ப்ளீஸ். எங்களுக்கும் தன்மானம் இருக்குல்ல. என்ன சொல்ற? வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு அதான் 10 நாள்ல படுத்தி தரேன்னு சொன்னேன். வேண்டாம், நீங்க கேட்டதே போதும். எங்களால இனி யாரும் கஷ்டப்பட வேண்டாம். சரி, யார் வாங்க வரா? தெரியல, ரேச்சல் அப்பா சொல்லிருக்காங்களாம். சரி, எதனால போன் அடி, உடனே வரேன். சரிங்கத்தா. இனிசை என்னக்கா? எக்காரத்தை கொண்டு அகிலத்தனை மட்டும் யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. விட மாட்டேன்க்கா. என் அகிலத்தனை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படிலாம் கிடைக்கணும்னா அது வரந்தான். உண்மைதான்க்கா, காதலிச்சா மட்டும் போதாது, எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட இருக்கணும். உண்மைதான், இப்படி கிடைச்சா விடவே கூடாது, விட்டுறாதே. அடி உன்னை காணத்தான் நான் கண்கள் வாங்கினேன், உன்னோடு சேரத்தான் என் உயிரை தாங்கினேன். கிங்ஸ்லி, என்னடா என்ன? இசைய பத்திர ஆபீஸ்ல பார்த்த, அங்க இருக்கிற வந்திருக்கா? அதான்டா, கல்யாணம் நின்னு போச்சே. அதுல அவங்க அத்தை வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா. நல்ல செய்தி. அப்புறம் கொஞ்சம் நல்ல செய்தி மாதிரிதான். அதனால கல்யாணத்துக்கான செலவை இவங்க தான் கொடுக்கணுமா. சரி, அதனால அவங்க தோட்டத்தை விக்கிறாங்களாம். சரிடா, அதுக்கு என்ன? வாங்க போறது உன் மாமனாரு. அதுக்கு என்னடா, வாங்கிட்டு போறாரு, நமக்கு என்ன? டேய், உன் மாமனாரு சரியான கிரிமினல். இப்படி சொல்ற? டேய், அவங்க கஷ்டத்துல இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு 30 லட்சம் ரூபாய் சொத்து அவங்க இப்ப 5 லட்சம் ரூபாய் தான் கொடுக்கணுமா. ஒத்திகைக்கு கேட்டிருக்காங்க. ஒத்திகைக்கெல்லாம் 5 லட்சம் ரூபாய் வராது, வேணா நான் மொத்தமா வாங்கிக்கிடுதேன் 20 லட்சம் ரூபாய்க்குன்னு சொல்லியிருக்காருடா. அது எத்தனை ஏக்கரு? அது 1 ஏக்கர் இருக்கும்னு நினைக்கேன்டா. நல்ல விளைச்சல் உள்ள இடமா, அதை வச்சுதான் அந்த குடும்பம் பொழைச்சிட்டு இருந்திருக்கு. என்னடா சொல்ற? ஆமா கிங்ஸ்லினே, இசைக்கு அப்பாவுக்கு வேலைக்கெல்லாம் போக முடியாதான். போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்தாராம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியாது போலுக்கு. இந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டு தான் வாழ்ந்திருக்காரு. ஆமா, அதையும் ரேச்சல் அப்பா ஆட்டையை போடுறதுக்கு நிக்காரு. இத்தனை வருஷம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகி இருக்காங்க. பாம்புல சொத்துல கையெழுத்து போடுறதுக்காக இசையும் தங்கச்சி நின்றுட்டு இருந்தாங்க. நான் என்ன யாரும் விசாரிக்கும் போதுதான் தெரிஞ்சது. அதுலயும் உன் மாமனார் என்னமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன நம்ம வாங்குதோன்னு தெரிஞ்சா இவ்வளவு குறைச்சு கேக்குறாங்களேன்னு அவங்க தப்பா நினைச்சிருவாங்க. வேற யாரோ வாங்குத மாதிரி நடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காருடா. ஓ, வேற வாங்குற மாதிரி கம்மி ரேட்டு வாங்கிட்டு இருக்காரு, அப்படிதானே? பாரு எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. சரி, நான் சொல்றதை நீ செய்ய. என்ன கிங்ஸ்லின், அந்த தோட்டத்தை நாம வாங்குறோம். நமக்கிட்ட தான் ஏகப்பட்ட தோட்டம் இருக்குத. எட்டிட்டு மிதிச்சேன், அங்க போய் விழுந்துருவேன். இல்ல கிங்ஸ்லின், அது
என் இசை கஷ்டப்படக்கூடாது. ஓ, அப்படி வர. ஓகே ஓகே. அந்த தோட்டத்தை நாம வாங்குறோம். வாங்கி அது இசை பேர்லயே முடிச்சிரு. ஆனா அது யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா ரேச்சல் அப்பாக்கு தெரியவே கூடாது. ஆனா பத்திரம் இசை பேர்ல தான் இருக்கணும். எப்படி ரேச்சல் அப்பா கிட்ட சொல்லி நான் வரேன், நீ போ. அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். கணக்கு இல்லாம பத்திரத்தை முடிச்சிரு. ஓகே கிங்ஸி. ரேச்சல் அப்பா பத்திர ஆபீஸ்ல இருக்க கூடாது. என்ன பண்ணுவீ, யாது பண்ணியோ, அவரை அங்க இருந்து காலி பண்ண வை. அவன் உள்ள இருந்தான் எல்லாத்தையும் சொதப்பிடுவான். நான் வேற ஆளை கூட்டு வர மாதிரி கூட்டு வரேன். சரி கிங்ஸி. சீக்கிரம் போ, பத்திரத்தை முடிச்சிடலாம். போ போ. சரி கிங்ஸி. உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? எனக்கு ஏன் இப்படிலாம் பண்ணுன? இயல். கடவுளே, இங்கதான் நிம்மதியா இருக்கலான்னு வந்தேன். இங்கேயும் இருக்க விட மாட்டீங்களா நீங்க? இயல். என்ன சொல்லுங்க. ஏன் இயல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு வாரமா ஆளையே காணோம். திடீர்னு வந்திருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? வீட்டுல பிரச்சனை நடந்துட்டே இருந்தது, மனசு சரியில்ல, அதான். எங்க வீட்ல மட்டும் அப்படியே குதூகலமா இருந்தோம் பாருங்க. சரி சாரி. இல்ல, உங்க சாரி எனக்கு தேவையில்ல. ஏன் இயல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சரியா தான் இருக்கேன், நீங்க தான் தப்பா இருக்கீங்க. இப்போ உங்க அம்மாக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமே. எங்க சொத்தை வித்து கல்யாணத்துக்காக நீங்க சொல்லிச்சீங்களே, அந்த பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடுத்துருவோம். கவலைப்படாம நிம்மதியா இருக்க சொல்லுங்க. எங்களால யாரும் கஷ்டப்பட வேண்டாம். வேலைக்கு போயாது எங்க குடும்பத்தை எங்களுக்கு காப்பாத்திக்க தெரியும். வேலைக்கு போறியா? இருந்தது போச்சுது, இனி வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும். இவ்வளவு நாள் இருக்குன்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டோம், அதை இப்ப இல்லைன்னு ஆயி போச்சுதே. ஆமா, வேலைக்கு போறேன். வேலைக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வேலைக்கா போக கூடாது. நாங்க பட்னியா இருந்துருவோம். எங்க அம்மா பையன் பட்னியா இருக்கணும், எங்களை பெத்த பாவத்துக்காக அவங்க பட்னியா கிடக்கணுமா? வேண்டாம் இயல், வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், சொன்னா கேளு. பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலே எங்க அம்மா எங்களை படிக்க வச்சிருக்காங்க. ஏதோ வேலை பார்த்து எங்க குடும்பத்தை காப்பாத்திக்க தெரியும். நீங்க கல்யாணத்துக்காக சலிச்ச பணம் உங்க வீடு தேடி வரோம், வாங்கிக்கோங்க. இனிமேல் என்ன தேடிலாம் ஒண்ணு வர வேண்டாம். இப்பெல்லாம் பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நீ வேலைக்கெல்லாம் ஒண்ணு போக வேண்டாம். அப்ப நான் எதுக்கு சமாளிச்சு பண்றேன்? நீங்க உங்க குடும்பத்துக்காக சமாளிச்சு பண்ணுவீங்க, அது எதுக்கு எங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அப்ப நீ வேற நான் வேறையா? அப்படிதானே கல்யாணத்துக்கு நடந்துக்கிட்டீங்க. நீங்க வேறதான் வச்சு காட்டிட்டீங்கல்ல. நாங்க அனாதையா திரும்பி வீட்டுக்கு வந்தோம். அம்மா ஏதோ கோவத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, நீ அதையா பேசப்படுத்துற? இப்பவும் நீங்க அததானே சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்க கோவத்துல பண்றாங்கன்னு கோவத்துல மத்தவங்கள காயப்படுத்துவீங்களா? உங்க கோவத்துக்காக மத்தவங்கள கேவலப்படுத்துவீங்களா? உங்க கோவத்துக்காக மத்தவங்க ஒழுக்கம் கெட்டவங்கள ஆயிருவாங்களா? என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட போய் தானே கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க. பிறகு உங்க அம்மா சொன்னா உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? ஏன் அந்த பையன் தினமும் வந்து நிப்பான்னு உங்களுக்கு தெரியாது? நீங்க எத்தனை நாள் கண்ணால பாத்திருக்கீங்க? நான் அவங்கிட்ட எத்தனை நாள் வாக்குவாதம் பண்ணிருக்கேன். எதுவுமே தெரியாத மாதிரி மண்டத்துல நின்னுட்டு இருக்கீங்க. ஆமாமா, அந்த விஷயம் எனக்கும் தெரியும். அவன் என்கிட்ட மறைக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு என் கழுத்துல தாலி கட்டதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்ப தப்பு ஏன் மேலதானா? என்ன, ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா என் கழுத்துல தாலி கட்டதுக்கு? ஐயோ, நான் நீ ஏதாவது கோவப்படுவேன்னு நினைச்சிட்டேன். நல்லா இருக்குதா உங்க பதிலே. உங்க அம்மாக்கு பதில் கொடுக்க உங்களுக்கு தெரியல. இப்ப என்ன, நான் இப்ப வேணாலும் தாலி கட்டுறேன். இது எனக்கு தேவையில்லை. எங்க வச்சு தாலி கட்டணுமோ அங்க வச்சு தாலி கட்டல. எந்த இடத்துல ஒரு பொண்ணை விட்டு கொடுக்க கூடாதோ அந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டீங்க. இனி உங்களை நான் கல்யாணம் முடிச்சாலும் முழு மனசு நான் உங்களை எப்படி ஏத்துக்க முடியும்? அந்த வேதனை எனக்குள்ள இருக்காது. நான் ஒண்ணும் அவ்வளவு தரம் தாழ்ந்து போகல. அப்படிதான் உங்களை கல்யாணம் முடிக்கணும் எனக்கு அவசியம் இல்ல. வேண்டாம் ஐயா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உனக்கு தெரியாது. அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா உங்களால இருக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்க. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொறுக்கி பையன் என் மேல உசுரவா இருந்தான். வேலை வெட்டிக்கு போகாம என்னையே சுத்தி சுத்தி வந்தான். ஆனா அவனுக்கு கூட என்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு கல்யாணம் தண்ணிக்கு கூட என்ன கடத்ததுக்கு ரெடியா இருந்தான். அப்ப அவன் காதலை விட உங்க காதலே யோசிச்சு பாருங்க அத்தா. அவன் கூட என்ன கடத்தணும்னு நினைச்சா. உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருந்தோம் என்ன அம்போடு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. நான் ஒரு கொள்கை வச்சிருந்தேன், எங்களுக்காக உசுரே கொடுக்கறவரை எங்களை எந்த இடத்துல விட்டு கொடுக்காதவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு. அப்படிதான் நீங்க இருப்பீங்கன்னு நம்பினேன். நான் மறுபடியும் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன். ப்ளீஸ் அத்தா, என்ன கொச்சப்படுத்தாதீங்க. இப்ப ஊரு முழுக்க என்ன ராசிகதவன்னு சொல்றாங்க. அந்த கடத்திட்டு போனவனி என்னை வச்சு சம்மந்தப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? நீங்க அந்த இடத்துல எனக்கு தாலி கட்டி இருந்தா எனக்கு இந்த அவப்பேர் வந்திருக்குமா? உங்க அம்மா கோவப்படுவாங்கன்னு தானே தாலி கட்டாம போனீங்க. இனிமே நான் கல்யாணம் முடிச்சாலும் உங்க கூட நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? அந்த ஞாபகம் எனக்கு வந்துகிட்டே இருக்காது. என்ன மண்டத்துல அம்போடு விட்டுட்டு போனது எனக்கு ஞாபகத்துல இருக்காது. போதும், விட்டுருங்க அத்தா. உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி ஒழுக்கமான பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எவனையும் மனசு சுமக்காதவளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. உன் மனசுக்குள்ள நான் தான் இருக்கேன். நீ முத நேசிச்சது என்னதானே எனக்கு தெரியும். அது இப்ப சொல்ல என்ன பிரயோஜனம்? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலையே. அகிலத்தானுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லையே.
உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களா? போதும், நான் நாளையிலிருந்து வேலைக்கு போவேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? வேண்டாம் ஐயா, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். நான் தான் சம்பாத்தியம் பண்றேன்ல. அது உங்க வீட்டுக்கு, உங்க தேவைக்கு. எங்க வீட்டு தேவைக்கு நான் போய் தான் ஆகணும். இயல் வேண்டாண்டி, வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். இயல் மாப்பிள்ளை நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். இங்க பாருங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒத்த கொடுக்க வேண்டாம். சரிங்க மாமா. இங்க பாருங்க, அது எப்படி 40-50 லட்சம் ரூபாய்க்கு போகும். சரி. அது பொம்பளை பேர்ல தான் இருக்குது அந்த சொத்து. அவளுக்கு இதெல்லாம் பத்தி ஒண்ணும் தெரியாது. நாம சொல்றதா வேலை. அப்படியா? சரிங்க மாமா. 20 லட்சம் ரூபாய்க்கு மேல ஒத்த கொடுக்காதீங்க. இவர்தான் எடுக்க போறாரு, அது அவங்களுக்குள்ள பேசி முடிக்கட்டுமே. அவர் முடிக்கட்டு மாப்பிள்ள. அந்த பொம்பளைல கேட்டுச்சுன்னா 20 லட்சம் ரூபான்னு சொல்லிருங்க. இவர்கிட்ட 30 லட்சம் ரூபான்னு சொல்லுங்க. சரி. 20 லட்சம் ரூபாய் அந்த பொம்பளை கையில கொடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் நம்ம வச்சுக்கிடுவோம். அவன் கிட்ட 35 லட்சம் சொல்லி 30க்கு முடிங்க. அப்படிங்களா மாமா? ஆமா மாப்பிள்ள. சரிங்க மாமா, இதுல நீங்க தலையிட வேண்டாம். நீங்க கிளம்புங்க, கமிஷன் உங்க வீட்டுக்கு வரும். ஆமாமா, நான் இருந்தோம்னா சந்தேகம் வந்துடும். நான் கிளம்புறேன். பத்தத்தெல்லாம் முடிச்சிட்டு எனக்கு போன் பண்ணுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. மாப்பிள்ள மறந்துடாங்க, 35 சொல்லுங்க, 15 நாம வச்சுக்கிடுவோம், 20 அந்த பொம்பளை கையில கொடுத்துருங்க. ஐயா 35 லட்சம் சொல்றாங்க, ஓகேவா? 35 பரவாயில்லதான். ஆகா, 40 சொல்லியிருந்தா மாப்பிள்ளைக்கு 10 எனக்கு 10 கிடைச்சிருக்குமே. ஐயோ விட்டுட்டேனே. சொல்லுங்க மாமா. 35 முடிச்சிருங்க. ஆனா அந்த பொம்பளைல பக்கத்திலே விட்டுறாதீங்க. அதுல ஒருத்தி ரொம்ப துடுக்கானவ பாத்துக்கங்க, கேள்வியா கேப்பா. சரி. அதனால முதல்ல அந்த பொம்பளைட்ட இருந்து கையெழுத்த வாங்கிருங்க. பிறகு நம்ம பேசி முடிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? சரிங்க மாமா. ஐயா 35 லட்சத்துக்கு பேசி முடிச்சிடலாமா? தாராளமா முடிச்சிடலாம். தோட்டம் நல்ல பெரிய தோட்டமா இருக்குது. ஒரே மாமா, கமிஷன் உங்க வீட்டு தேடி வரும், கிளம்புங்க. அப்போ நான் தேவி என்னங்க மாமா, அட்வான்ஸ் 5 லட்சம் ரூபாய். மாப்பிள்ள 5 லட்சம் அட்வான்ஸா? மாப்பிள்ள கிட்ட இருந்து எனக்கு எதுக்கு மாப்பிள்ள, நீங்க வச்சுக்கோங்களேன். இல்ல மாமா, அதான் 35 லட்சத்துக்கு விற்கமே. 20 லட்சம் தான் நாங்க கொடுக்க போறோம். ஆளுக்கு 7 எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க? ஐயோ மாப்பா, பெருந்தன்மையா சொல்றீங்க. எனக்கு 5 லட்சம் போதுமே மாப்பிள்ள. இல்ல மாமா, சசமா எடுத்துக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். மாப்பிள்ள ஐயா சாமத்திய காலரு. இவர் ஏன் இவ்வளவு சுத்த சத்தான்னு இப்போதானே தெரியுது. வாங்கிட்டு கிளம்புங்க மாமா. ஓகே மாப்பிள்ள. மதியம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வாங்கல. இல்ல, தங்க கடையில கொஞ்சம் வேலை இருக்குது, மாலை வந்துகிட்டு இருக்கு, நான் கடைக்கு போகணும். ஆமாமா, அது முக்கியம் மாப்பிள்ள. சரி, நான் கிளம்புறேன் மாப்பிள்ள. கிளம்புங்க. அது என்ன பொம்பளை கிட்ட போய் ஏமாத்திக்கிட்டு இருக்கான்? வரப்போற மருமகனும் தெரிஞ்சு வாங்கிட்டே ஆட்டை போட்டு போறானே, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எவனாவது வரப்போற மருமகிட்ட கை நீட்டி வாங்குவானா? இவன் பொண்ணை கட்டினா உன் நிலைமை. சரி, என்னடா இவ்வளவு கீர்த்தனமா இருக்கான்? மிச்ச வழியை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. உங்க பேர் தான் இருக்குன்னு அந்த பொண்ணுங்களுக்கு தெரியும், புரியுதா? நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிருந்தேன். கரெக்டா அந்த பொண்ணுங்க கிட்ட பேசணும், மாத்தி மாத்தி பேசக்கூடாது. அங்க நிக்க எல்லா பிள்ளைகளுமே புத்திசாலி பிள்ளைங்க, தொலைச்சு கேள்வி கேட்பாளுங்க, சமாளிச்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தரகு வேலை பாக்குறவன் தானே, எப்படி சமாளிக்கிறேன் எனக்கு தெரியாது. அந்த இசை பேர்லயே முடிச்சிருங்க. பத்திரத்தை வாங்கிட்டு வந்துங்க, ஆனா பத்திரம் என்கிட்ட இருக்கட்டும். திருப்பி அந்த பொண்ணு கிட்டே கொடுத்தா சந்தேகப்படுவாங்க. சரிங்கய்யா. இசை பேர்ல கரெக்டா முடிச்சிடணும். தம்பி, ஆனா வாங்குறது நீங்க தானே வாங்குறீங்க? ஆமா, 20 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்குது. வந்துட்டு போனவன் அப்படித்தானே சொல்லி வச்சிருக்கான். இப்ப கூட கொடுத்தாலும் சந்தேகம் வரும்ல. தம்பி, நான் தரகு வேலை பாக்கறதுனால ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்போ அந்த புள்ள கிட்ட இருந்து நீங்க தான் வாங்குறீங்க. ஆமா. திரும்ப நீங்க அந்த புள்ள பேர்ல முடிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா. ரெண்டாவது அந்த புள்ள பேர்ல மாத்தனா அந்த புள்ள கையெழுத்துல போட வேண்டியது இருக்கும் பாத்துக்காங்க. அப்புறம் அந்த புள்ள இன்னொரு நாள் 10 ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கும். படிச்சு பார்த்தானா விஷயம் தெரிஞ்சிடும். அதனால உங்க பேருக்கு வாங்கும் போதே நீங்க அந்த பொண்ணு பேருக்கும் சேர்த்தே வாங்கிருங்க. அப்படி வாங்க முடியுமா? அப்படி வாங்க முடியும். இப்போ புருஷ முன்னாடி பேர்ல இருக்கும்ல, அதே மாதிரி உங்க 2 பேர்லயும் இருக்கும். அட்ரஸ் அக்கா, அப்படியே பத்தத்தை முடிங்க. என் பேர் இருக்கணும், அவ பேர் இருக்கணும். எங்க 2 பேர்லயும் முடிச்சிருங்க. சரிங்க தம்பி. நாங்க நிக்கணும் தெரிஞ்சா அந்த பிள்ளை சந்தேகப்படும். நான் கிளம்புறேன். ஏதாவது கைது வேணும்னா அந்த காருக்குள்ள தான் இருப்பேன், வந்து வாங்கிடுங்க. 2 பேரும் ஒண்ணு தானே கைது பண்ண வேண்டியது இருக்கும். அதான் நீ தரவுகள் பாக்கீங்க, உங்களுக்கு சமாளிக்க தெரியாது. அவ இல்லாத நேரம் மட்டும் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். அது ரொம்ப சந்தேகப்படுவா, சரியான புத்திசாலி. தம்பி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அம்மா பின்னாடியே சுத்துறாமல்ல. இல்ல கிங்ஸி, உண்மை சொன்னேன். சரி, நான் காருக்குள்ள இருக்கேன், பத்தத்தெல்லாம் எடுத்துட்டு வா. சரி. அப்புறம் அந்த பிள்ளைல ரொம்ப நேரம் வேலை நிக்க கூடாது, சீக்கிரம் பத்தத்தை முடிச்சு அனுப்பணும். அப்புறம் அப்பப்போ அந்த பிள்ளைங்க காபி பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன் தம்பி. அதுக்குதான் மெனக்கட்டு நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். ஏதாவது சொதப்புனீங்க, ஒரு மாசம் என்ன கமிஷன் ஒண்ணு வராது. ஐயா கிங்ஸ் தம்பி, ஒண்ணு வச்சுதான் ஏன் பொழப்பு ஓடுது. நீ வெளியிலே வரண்டா, எப்படி முடிச்சு தரேன் மட்டும் பாரு. அந்த பொண்ணுங்களுக்கு மதிய சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. எவ்வளவு நேரம் பத்து முடிக்கிறதுக்கு? எப்படியும் 3 மணி ஆயிரும் தம்பி. சரி, நான் காருக்குள்ள இருக்கேன். சரிங்க தம்பி. எப்பா, இவரை வச்சுதான் ஏன் பொழப்பு ஓடுது. இவங்க 2 பார்க்க விட்டுறக்கூடாது. எப்படி பத்தத்தை முடிக்க? அந்த சொக்கனும் சரிப்பட்டு வருவான். அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு என்ன சோம்பலா இருக்கு. கடைக்கு போலான்னு பார்த்தா பத்திரம் முடியதுக்கு நேரம் உங்களுக்கு. எல்லாரும் கையெழுத்து போடு. எவ்வளவு நேரம்டா ஒண்ணு? அந்த மூத்த பொண்ணு இன்னும் வரல. அந்த பொண்ணு வந்தா கையெழுத்து போட்டேன்னா பத்திரம் முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நம்ம வேலை இருக்குது. உன் பேர்லயும் இசை பேர்லயும் எடுக்கணும்ல, அதான்டா ரொம்ப முக்கியம். இசை பேரும் என் பேரும் ஒன்னா இருக்கணும் பத்திரத்துல. சரி கிங்ஸ், நான் கையெழுத்து போட்டு. இசை ஒண்ணு பாக்கலையா? இல்ல, நான் உள்ளதான் நிக்க, என்னன்னா பார்க்க முடியாது. எனக்கு தான் உள்ள ஒரு சமைக்கு வேலை இருக்குதே. நீ சுகமா காருக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்ட, நான் வந்து வச்சுக்க, என் கை கால் சும்மா இருக்காது. அவளை பார்த்தாலே ஏதாவது பண்ணணும் போல தோணும். ஒரு கோத்த போயிருவா. அதான் சரிதாசா, நீ உள்ளே இரு, கையெழுத்து போட்டா. சரிடா. சரியா பத்தத்து முடி, படிச்சு பார்த்தே எல்லாம் பண்ணு. சரி. ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அறிவே இல்லையா உங்களுக்கு எல்லாம்? எங்க அம்மா தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களால யாரும் கஷ்டப்பட வேண்டாம்ல. ஏன் எங்க அம்மா கேட்டாங்க 5 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேட்டாங்களா? கேட்காமலே புரியுது. நாங்க ஒண்ணும் விவரம் தெரியாதவங்க கிடையாது. உங்க அம்மா எதுக்காக அப்பெல்லாம் நடந்துட்டு இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாம இருக்குது. அவங்க பண்ணுனா நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு அவசரமா சொத்து வித்துட்டு இருக்கீங்க? எங்களால யாரும் கண்ணீர் வடிக்கண்டால. ஒழுங்கா சொன்னா கேளு, வீட்டுக்கு போங்க, அம்மா கிட்ட நான் பேசுறேன். ஒரு வாரமா பேசாதவரை இப்ப பேச போறீங்களா? சொன்னா கேளு, சொத்தெல்லாம் விக்க வேண்டாம். விக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டோம், அட்வான்ஸும் வாங்கியாச்சு. அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துக்கலாம். வேண்டாம், பத்திரத்தெல்லாம் முடிக்க வேண்டாம். பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிட்டோம். அது என்ன, நீ வேற நான் வேற பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? அப்படித்தானே நடந்துக்கிட்டீங்க. என்ன சொல்ற? நீங்க காலேஜுக்கு சிசிடி கேமரா பார்க்க போனீங்களா? எவனோ ஒருத்தன் தப்பா நடந்திருக்கான், அவன் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லிருப்பேன். எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன். நான் சொல்லலனா அது சொல்லக்கூடியது இல்லன்னு உங்களுக்கு புரிய வேண்டாம். அப்போ அந்த சம்பவம் வந்து உண்மையா? அது உண்மையோ பொய்யோ, ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம தானே பார்க்க போயிருக்கீங்க. நான் கேட்ட பர்சன் அங்க அப்படி நடந்ததா இல்லையா? இல்ல, நான் சொன்ன நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? அவனை உண்டில நாக்குறதுதான். ஆக்கிட்ட அவன் காலேஜுக்கு வந்து இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு போயிருக்கான். என்ன சும்மா சொல்றியா? தனக்கு நடந்த ஒரு பொண்ணு மறைக்கிறானா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். இத கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவனை அப்படியே விட சொல்றியா? நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்குது? என் மானம் போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சொந்தமான ஒருத்தன் தொட்டுட்டாங்க கதை, அவனை அடிக்கணும், உங்க வெறிய தீர்த்துக்கணும். என் மானம் போனா பரவாயில்ல, அப்படிதானே? அப்போ அவன் செஞ்சது மட்டும் சரியா? அவன் செஞ்சது சரி, நான் இப்ப உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணலையே. அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அப்படிதானே? அப்படிதானே? ஆமா. சரி, இதெல்லாம் என்கிட்ட மறைச்சிருக்க. இப்போ கூட நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லல. என்ன புரிஞ்சுக்கணும்? எவனோ ஒருத்தன் கிளாஸ்க்குள்ள வந்து உன்னை சொல்லறதுக்கு அருவருப்பா இருக்குது. அருவருப்பா இருக்குல்ல? இத நான் வெளியில சொன்னா என் மானம் போகாது, பாக்குறவங்க பார்வை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. அதனாலதான் மறைச்சேன். சாரி, ஆனா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சொல்லி உங்களால சும்மா இருக்க முடியுமா? நீங்க தான் என் உலகம், உங்க தான் விரும்புறேன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிருக்கேன்னா அப்ப அதுல ஏதாவது காரணம் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்க வேண்டாம். எல்லாரும் முன்னாடி என்ன அவமானப்படுத்துற மாதிரி காலேஜ்ல போய் செக் பண்ண போயிருக்கீங்க. காலம் முழுக்க நான் எந்த நம்பிக்கையில உங்களை பின்தொடர்ந்து வருவேன்? யார்கிட்ட சொல்ல வேண்டாம், என்கிட்ட நீ சொல்லிருக்கலாம்ல. அது நல்லது இல்லன்னு தானே உங்ககிட்ட நான் மறைச்சேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதுல இருந்து நானே மீண்டு வரல. இத நான் உங்ககிட்ட சொல்லி காலத்துக்கும் நீங்களும் அதை சொல்லி காட்டினீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒண்ணை என்னால காலத்துக்கும் மறக்க முடியுமா என்ன? உங்க கூட தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, உங்க கூட வாழும் போதெல்லாம் நான் இதை உங்ககிட்ட சொன்னா அந்த ஞாபகம் எனக்கு வராது, இல்ல உங்களுக்கு தான் வராம இருக்குமா? என்கிட்ட நெருங்கும் போது, என்ன தொடும் போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வராது. அந்த கஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு அந்த வலியை எனக்குள்ளே வச்சிருந்தேன். ஆனா அந்த வலியை எனக்கு இப்படி பல மடங்கு திருப்பி கொடுப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சொந்த பந்தெல்லாம் கூடி இருக்க இடத்துல இவன் சந்தேகப்பட்டு காலேஜ் வரைக்கும் பார்க்க போயிருக்கீங்க. அது இப்ப ஊர் முழுக்க பரவி கிடக்கு. இப்ப காலேஜ்ல படிக்கிற பசங்க உன்னை ஒருத்தன் கிஸ் பண்ணிட்டு போயிட்டானாமே, அவன் யாருக்கு சொல்லுன்னு என்ன பார்த்தா பரியாசம் பண்றானுங்க. ஒரு விஷயத்தை மூடி மறைச்சு அதோட அது முடிஞ்சு போச்சு நினைச்சிட்டு இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தது அவன் இல்ல, நீங்க. ஒரு விஷயத்தை மறக்கணும்னு நினைச்சேன், அது வந்து எப்படியாவது மீண்டு வரணும்னு நினைச்சேன். ஒருத்தங்க எவ்வளவு பெரிய ரகசியமா இருந்தாலும் தான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், அவளுக்கு தெரியும். ஆனா அவ கூட அன்னைக்கு காட்டி கொடுக்கல. ஆனா நீங்க என்ன காட்டி கொடுத்துட்டீங்களே. இப்ப காலேஜ் முழுக்க என்ன எல்லாரும் கேலி கூத்தா பாக்குறாங்க. அப்போ ஒருத்தன் உனக்கு பண்ணது தப்பு இல்ல, நான் போய் செக் பண்ணதான் தப்பு, அப்படிதானே? அவ பண்ணிட்டு போனது ரகசியமா இருந்தது, அத ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டினது நீங்க. ப்ளீஸ்டா, நான் இதுல இருந்து மீண்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த வழியில இருந்து என்னால மீண்டு வர முடியல. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இதுல இருந்து மீண்டு வந்தாதான் சகஜமா நான் உங்ககிட்ட பழக முடியும். முடியட்டா, மனசெல்லாம் வலிக்குது. உங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நான் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன செவட்ல அடிச்சு கூட நீங்க என்ன கேட்டிருந்தா நான் சந்தோஷமா சொல்லியிருப்பேன். நான் இல்லாதப்போ சந்தேகப்பட்டு காலேஜ்ல போய் பார்த்துட்டு வந்து எல்லாத்துக்கும் அதை சொல்லி என்னத்தா அப்ப நான் உங்களை
காதலிச்சவர்கிட்ட மறைச்சிட்டோமேன்னு குற்றச்சாட்டியா இருக்குது. உங்ககிட்ட நான் சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா இப்ப இல்ல, காலம் வரும்போது சொல்லணும்னு நினைச்சேன். உடனே சொல்றதுனால எதுவும் ஆக போது இல்லையே. நடந்தது தானே. ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. காலம் வரும்போது சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களே. உங்ககிட்ட மட்டும் சொல்ல வேண்டிய ரகசியத்தை ஊருக்கே சொல்லிட்டீங்களே. சாரி, ஆனா நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல. நான் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்திருப்பேன். ஏன்டா, நீங்க என்ன சின்ன பிள்ளையா? நம்ம அப்படி பார்க்க போனா 4 பேருக்கு தெரியாதா? காலேஜ் போய் விசாரிக்கிறமே, நம்ம காலேஜ் பிள்ளைய பத்தி தெரியாதா? அப்படின்னு யோசிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்கு கோபம், உங்களுக்கு சொந்தமானதை ஒத்தை தொட்டுட்டானேங்கிற கோபம். அங்க பாசம், நம்பிக்கை எல்லாம் செத்து போச்சுது. உங்களுக்கு உண்மையாவே என் மேல பாசம் இருந்திருந்தா பார்க்க போயிருப்பீங்களா? இப்படி பார்க்க போறமே, அவளுக்கு தெரிஞ்ச அவ எவ்வளவு வேதனைப்படுவான்னு யோசிக்கலல்ல. நம்ம பார்க்க போறாலும் மான பறிப்போமேன்னு கொஞ்சமாவது யோசிக்கலல்ல. எங்க போச்சு உங்க பாசம்? எங்க போச்சு உங்க காதல்? எங்க போச்சு உங்க நம்பிக்கை? இது எதுவுமே அன்னைக்கு உங்ககிட்ட இல்லையே. இது இல்லாதவர் கூட நான் எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? நீ எதுக்கு முடிச்சு போட்டுட்டு இருக்க? எப்படித்தான் நான் உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா? கொள்கை என்ன தெரியுமா? என்ன காதலிக்கவரை என்ன முழுசா நம்பணும். எனக்காக உசுரை கூட கொடுக்க போகணும். எனக்கு உசுரை கொடுத்திருக்க வேண்டாம். என் மானத்தை அதை காப்பாத்திருக்கலாம்ல. உங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிய வேண்டிய விஷயம் இப்ப ஊருக்கே தெரியும். யாரால? உங்களால. எப்படித்தான் காதலோட உங்களை நான் பார்க்க. அதுக்காக நான் உங்களை விரும்பாமலாம் இல்ல, விரும்புறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். எல்லாத்தையும் மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சாரி, நான் கொஞ்சம் முட்டாள்தனமா தான் நடந்துக்கிட்டேன். இப்ப மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? என் மான என்ன திரும்பியா வரப்போகுது. அதான் ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்களே. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவன் முட்டாள்தனமா தான் நடந்துக்கிட்டான். ஆனா அவன் கூட என் மானம் போகக்கூடாதுன்னு அந்த சீச்சரிக்காம எங்க புட்டை அழைச்சிட்டு போயிருக்கான். ஆனா நீங்க தேடி போய் என் மானத்தையே வாங்கிட்டீங்களே. சாரி, தப்புதான். சாரி, மன்னிச்சிரு. பரவாயில்லத்தா, ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அப்படி சொல்லாத இசை, ப்ளீஸ் இசை. இப்ப எனக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல, சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் இசை. என் அக்கா எனக்காக வாழ்க்கை இழந்துட்டு வீட்டுல இருக்கா. நான் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணுமா? நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். அண்ணனும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்கான். எங்க அக்கா பத்தி உங்களுக்கு தெரியல. எங்க அக்கா நெருப்பு மாதிரி தெரிஞ்சும் அத்தா உங்க அம்மா பேச்ச கட்டி தாலி கட்டாம வந்தாரே. இனி ஒரு காலமும் எங்க அக்கா கட்ட தாலி கட்ட முடியாது. என்ன சொல்ற? கெட்டிக்க போறவன்னு தெரிஞ்சு ரூமுக்குள்ள வந்ததுக்காக எங்க அக்கா கத்துனா. அப்பேற்பட்டவளையே சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல. காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த காதல் எப்படி இருக்கணும் தெரியுமா? உலகமே எதிர்த்தாலும் அவளை விட்டு போக கூடாது, அவனை விட்டுட்டு போக கூடாது. உலகமே அவ மேலயோ இல்ல அவன் மேலயோ சேர வர்த்தூர்னாலும் நம்பணும், நம்பிக்கை வேணும். காதலிக்கிறவங்க அவனையும் அவளையும் பெத்தவங்க முன்னாடி கூட விட்டு கொடுக்க கூடாது. அவங்களுக்குள்ள அடிபிடி கூட போடலாம், ஆனா பெத்த தாய் கிட்ட கூட விட்டு கொடுக்க கூடாது. அது உண்மையான காதல். ஆனா நீங்க எல்லாம் பண்ணுனது, ஆனா அத்தம் பண்ணுனது, உங்க அம்மா பேச பேச அக்கா கிட்ட தான் சண்டைக்கு போயிருக்காரு. வாய மூடுன்னு சொல்லிருக்காரு. அப்போ உங்க அம்மா பேசுனதெல்லாம் உண்மைதான். கொஞ்சம் பொறுத்து போன அர்த்தம், அப்படிதானே? அண்ணன் அப்படிப்பட்டவன் கிடையாது. தேவையில்லாம சண்டை வருமே நினைச்சிருக்கான். புருஷன் பொண்டாட்டி உறவு மட்டும் தான் நிரந்தரம். புருஷன் பொண்டாட்டி உறவு மட்டும் தான் உண்மையான உறவு. அந்த உறவை யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. சரி, அம்மாவுக்காக விட்டு கொடுத்துட்டாரே. எந்த நம்பிக்கையில இனி எங்க அக்கா உங்க அண்ணன் கூட வாழவா? அவ வெளியில தான் சிரிக்க, உள்ளுக்குள்ள வாழ்ற அழுகை எனக்கு தான் தெரியும். அதனால நான் நிம்மதி இல்லாம இருக்கேன். அவ படுற வேதனையை என்னால பார்க்க முடியல. இவளுக்கு காரணம் நான் தானே, இவளுக்கு காரணம் நான் தானே. ஐயோ, நான் பொண்ண முட்டாள்தனம். ஐயோ, சாரி இசை, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிரு இசை, என்ன மன்னிச்சிரு. என்னால ஒரு குடும்பமே போச்சு. ஐயோ, சின்ன தப்பு நினைச்சேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நின்றுருக்கு. அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? எங்க அக்கா அப்படி இருக்கும்போது என்னால எப்படி வாழ முடியும்? அகிலத்தனை பாத்தீங்கல்ல, எந்த சூழ்நிலையும் யார் பேச்சையும் கேட்கல. அவங்களே மாதிரி நீங்க இருந்திருக்கணும். அதுதாங்க நல்ல புரிதலே. ஒரு காதலுக்கு நல்ல புரிதல் இருக்கணும். அந்த புரிதல் உங்ககிட்ட இல்ல. இல்லத்தா, கொஞ்ச நாள் ஆகும். இந்த வழியில இருந்து நாங்க மீண்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். எவ்வளவு நாள் நான் கத்துக்க ரெடிடா. காத்திருக்க மட்டும் காதல் ஆகாது. சரியான நேரத்துல உண்மையா நடந்திருக்கணும். நீ இப்ப அவனை கூட தப்புன்னு சொல்ல மாட்டேங்க. நான் செஞ்சதான் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பாத்தீங்களா, ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. நான் சொல்லதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பு செஞ்சு அவனை விட்டுட்டு தண்டனை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. நான் ரோட்ல போய்கிட்டு இருக்கேன். ஒரு பைக்குக்காரன் என்ன அடிச்சிட்டான்.
அந்த நேரம் அவனை திட்ட முடியும், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். தினம் தினம் போய் அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்க முடியாது. நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணனே, நீ ஏன் எனக்கு இப்படி பண்ணனே, தினம் தினம் போய் நான் அவன்கிட்ட சண்டை போட முடியாது. நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? தினமும் போய் அவன்கிட்ட சண்டை போடு, தினமும் போய் அவன்கிட்ட சண்டை போடுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி தாங்க பேச முடியும், நான் வேற என்ன பண்ண முடியும்? இதுல ஏன் தப்பு என்னங்க இருக்குது? ஏன் எனக்கே தண்டனை கொடுக்குறீங்க? அது ஒரு ஆக்சிடென்ட், அத மறக்கதான் செய்யணுமே தவிர நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாது. நான் மறக்கணும்னு நினைச்சேன், நீங்க அதை தினமும் ஞாபகப்படுத்துன்னு சொல்றீங்க. ஏங்க? திரும்ப அவன் அதே மாதிரி உன்கிட்ட நடந்துக்க மாட்டானே என்ன நிச்சயம் இருக்குது? மாட்டேன், நடந்துக்க மாட்டேன். எப்படி இவ்வளவு உதவியா சொல்ற? மாட்டேன், சத்தியமா இனிமேல் அதே மாதிரி நடக்க மாட்டேன். எப்படி சொல்ற? நம்பிக்கை. இது மாற்றமா தடுமாற்றமா? ஒரு பொருள் நம்ம கையில இருக்கும்போது அதோட அருமையும் அதோட பாசமும் நமக்கு புரியாது. இல்லாதவங்களுக்கு தானா அந்த வலி தெரியும். என் நெஞ்சிலே பனிமூட்டமா? நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா? இல்லாதவங்களுக்கு தான் வலி புரியும். உங்களுக்கு நான் ஈஸியா கிடைச்சிட்டேன்ல, அதான் ஒரு அளவுக்கு மீறி பாசம் வைக்கும் போதே அதை எந்த வழியிலாவது அடையணும் தான் தோணும். உங்களுக்கும் அப்படி தோணணும். இசை, அப்பேற்பட்ட காதல் தான் எனக்கு வேணும். அப்பேற்பட்ட உங்க காதல் எனக்கு வேணும். என்னால உங்களை மறக்க முடியாது. உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிட்டேன்ல, அதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த ஒரு வாரம் நீ பேசாம இருந்ததுக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்ப சொல்றேன், எனக்கு பைத்தியக்காரத்தனமான காதல் வேணும், பைத்தியக்காரத்தனமான அன்பு வேணும். என் மேல நீங்க பைத்தியமா காதல் பண்ணணும். நான் இல்லாம உங்களால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு காதல் வேணும். மறந்து கூட காயப்படுத்திட கூடாதுங்கிற எண்ணம் எப்பவும் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பேற்பட்ட காதல் தான் எனக்கு வேணும். அம்மாக்காக விட்டு கொடுத்தேன், அண்ணனுக்காக விட்டு கொடுத்தேங்கிற காதல் எனக்கு வேண்டாம். இசை, நான் சொன்ன மாதிரி தான் உங்க காதல் எனக்கு வேணும். கொடுக்க முடிஞ்சதுன்னா அடுத்த நொடி என் கழுத்தை நீட்டுறேன், தாலியை கட்டுங்க. அப்படின்னா இசைக்கு என் காதல் புரியுது. இது போதும் இசை, இது போதும். இதுலயே நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன். எங்க உன் மனசுல நான் இடம் பிடிக்காம வெறுப்ப சம்பாத்தியம் பண்ணிட்டோம்னு பயந்துட்டேன். இனி என் கூட நீ வாழ்ந்தாலும் வாழாம போனாலும் சரி, இந்த காதல் போதும் எனக்கு. உன் மனசுல நான் இருந்தேங்கிற சந்தோஷமே எனக்கு போதும். நல்லா இரு, நல்லா இரு. என் இசை மனசுல நான் இருந்திருக்கேன், இசை மனசுல நான் இருந்திருக்கேன். அம்மா, நான் ஜெயிச்சுட்டேன்.